வணக்கம். இன்னைக்கு அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய குணம், தொழில், வாழ்க்கை முறைகள்லாம் கொஞ்சம் பார்க்கலாம். அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா, தங்களது கவர்ச்சியான தோற்றத்தால் அனைவரையும் கவருவாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப கவர்ச்சியாக இருப்பாங்க. பார்த்திங்கன்னா தோற்றம் அப்படி இருக்கும். அவங்கள திரும்பி பார்க்க வைக்கும். அப்புறம் சிறந்த பேச்சாற்றல் கொண்டிருப்பார்கள். அடுத்து நேர்மையானவர்கள் அப்படிங்கிறதுனால இவங்க ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பாங்க. அதனால் மனதில் பட்டதை அப்படியே வெளிப்படையாக அப்பப்போ அப்படியே பேசிடுவாங்க. பேசும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக பேசிடுவாங்க. யாராக இருந்தாலும் பார்க்க மாட்டாங்க. தைரியமாக பேசிடுவாங்க. அடுத்து கடவுள் பக்தி கொண்டவர்கள். எந்த அளவுக்கு அவங்க அந்த மாதிரி இருக்காங்களோ அதே அளவுக்கு கடவுள் மேலே தான் அவங்க பக்தி கொண்டு இருப்பாங்க. மற்றவங்க யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. கடவுளுக்கு மட்டுமே அவங்க பயப்படுவாங்க. அடுத்து போராட்ட குணத்தை பெற்றிருப்பதால் வாழ்க்கையில் எதையும் கண்டு அஞ்ச மாட்டாங்க. ஒரு அஞ்சா நெஞ்சின் அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி இருப்பாங்க அவங்க. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இது 2 பேத்துக்குமே பொருந்தும். அடுத்து யார் குற்றம் செய்தாலும் நெற்றிக்கண் திறப்பினம் அது குற்றம் குற்றமே அப்படின்னு தான் சொல்லுவாங்க அவங்க. இவங்களுக்கு அந்த இது பிடிக்காது. அடுத்து பல பேரது சுமைகளை தாங்குபவராக இருந்தால் கூட தன்னுடைய சுமைகளை வெளிக்காட்டவே மாட்டாங்க. வெளிக்காட்டிக்கொள்ளவே மாட்டாங்க. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி, அவங்கள பார்த்தா கஷ்டப்படுறவங்க மாதிரியே தெரியாது. பார்த்தாலும் அப்படிதான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மன பக்குவம் அடைஞ்சு வந்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு கஷ்டம் அப்படின்னாவே தெரியாது. அடுத்து கடின உழைப்பாளிகள், ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடுவாங்க. அதே மாதிரி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. தெரிஞ்சுக்கிறதுலையும் ஆர்வம் காட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. லேர்ன் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா லேர்ன் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க ஒரு இதை. அதுக்கப்புறம் தேடி வருகின்ற வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்வார்கள். எந்த வாய்ப்பாக இருந்தாலும் சரி, அதை உடனே ஒரு சின்ன இதை கூட விட மாட்டாங்க. அதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. அப்புறம் எந்த காரியத்திலும் ஒழுக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதாவது ஒழுக்கம் தான் இவங்களுக்கு ஃபஸ்ட்டு முக்கியம். டிசிப்ளினாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இவங்கள பார்த்தா டிசிப்ளினாக இருக்கிற மாதிரி தெரியாது. ஆனால் இவங்க டிசிப்ளினாக தான் இருப்பாங்க. பார்வைக்கே அப்படி தான் இருப்பாங்க. அடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய கொண்ட கொள்கையில் எப்பயுமே மாறாதவங்க. அடுத்து நண்பர்கள் வட்டம் அதனால தான் சிறியதாக தான் இருக்கும். ஏன்னா இவங்கள பார்த்தா பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி நினச்சிக்குவாங்க சில பேர்லாம். ஆனால் இவங்கள்ட்ட பழகி பார்த்தா தான் தெரியும். ஆனால் பழகிறதே ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா இவங்க ஏற்றுக்கிட்ட தான் பழக முடியும். அடுத்த அனுபவ அறிவை பெற்றிருப்பார்கள். மிக சிறிய வயசுலேயே சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டு விடுவாங்க. இவங்களுக்கு சின்ன வயசுலேயே சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு இருப்பாங்க அவங்க. அடுத்து சேமிக்கும் பழக்கத்தை கொண்டவர்கள். அனாவசியமாக செலவு செய்ய மாட்டாங்க. ₹1 செலவு செய்கிறதுனா கூட யோசிச்சு தான் செய்வாங்க. அது முதலீடு செய்வதிலும் ஆர்வம் காட்டுவாங்க. பசி பொறுக்க மாட்டாங்க. எந்த இதாக இருந்தாலும் சரி, சண்டையே போட்டாலும் சரி, சாப்பிட்டு தான் சண்டை போடுவாங்க. அப்புறம் சாதி, மதம், இனம் இதெல்லாம் கடந்து ஒரு அப்பாற்பட்ட இதெல்லாம் இருப்பாங்க இவங்க. எல்லாத்துக்கிட்டையும் நட்பு பாராட்டுவாங்க. அன்பாக இருப்பாங்க. அன்புக்கு தான் அடங்குவாங்க. அடக்குமுறைக்கு இவங்க அடங்கவே மாட்டாங்க. அடுத்து கல்வியில் தேர்ச்சி பெற்றிருப்பார்கள். நல்ல கல்வி பெற்றிருப்பாங்க. கதை, காவியம், இசை, ஓவியம் இவங்க இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. அடுத்து அயல்நாடு சென்று கல்வி கற்கும் யோகமும் சில பேர் பேரண்ட்ஸ் நல்லா இருந்தாங்க அப்படின்னா அவங்க பார்த்திங்கன்னா அவங்க மூலமாக பார்த்திங்கன்னா அயல்நாடு சென்று கல்வி கற்கும் யோகமும் இவங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி ஃபாரினில் இருந்தால் அவங்க நல்லா இருப்பாங்க. அதே மாதிரி கடல் கடந்து செல்றதுல இவங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கும். அது மாதிரி சில பேர்த்துக்கு அமைஞ்சிருக்கும், பல பேர்த்துக்கு அமைஞ்சிருக்காது. இவர்களில் பலர் நாட்டிய பேரவழிகளாகவும் சிறந்த பாடல்களாகவும் வசனகர்த்தாவாகவும் இருப்பாங்க. எல்லாமே கலைகள் 64 கலைகளிலும் தேர்ச்சி பெற்றவர்கள் யாருன்னா இந்த அனுஷ நட்சத்திரக்காரங்க தான். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கிற மாதிரி இவங்களுக்குன்னு ஒரு திறமை இருக்கும். அடுத்து தொழில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவதற்காக இரவு பகல் பாராமல் உழைக்கக்கூடியவங்க தான் இவங்க. அடுத்து மருத்துவம், வங்கி, காவல்துறை, தீயணைப்புத்துறை, உளவுத்துறை போன்றவற்றெல்லாம் பணிபுரிவாங்க. அதுவும் இந்த எக்ஸ்பெஷலாக அந்த துப்பறியும் துறையில் இவங்க நிறைய பேர் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இவங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடுவாங்க. ஒன்று கூட விட மாட்டாங்க. அப்படியே நுணுக்கமாக போயிட்டு ஆராய்ஞ்சு கண்டுபிடிப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல பேராலும் பாராட்டப்படக்கூடிய அரிய பெரிய காரியங்கள்லாம் செய்து உயர் பதவிகளை வகிப்பாங்க. சில தொழிலாளர்களுக்காக போராடுவதால் தொழிற்சங்க தலைவர்களாகவும் இருப்பாங்க. கலை தொடர்பான தொழில், கவுன்சிலிங், சைக்காலஜி, அறிவியல், எண்கணிதம், கணிதவியல், நிர்வாகம் தொடர்பான பணி, தொழிற்சாலைகள் நடத்துதல், சுற்றுலாத்துறை போன்ற துறைகள்லாம் இவங்க ஈடுபடுவாங்க. இந்த மாதிரிலாம் ஈடுபட்டாங்கன்னா இவங்க ஒரு பேரும் புகழும் அடைவாங்க. அடுத்து குடும்பம் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு பார்க்கும்போது குடும்பத்தின் மீது அதிக பாசம் இருக்கும். இவங்கள மாதிரி பாசம் வைக்க யாராலையும் முடியாது. ஆனால் குடும்பத்தில் இருக்கவங்க இவங்களை பார்த்தீங்கன்னா அதிகமாக பாசம் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அவங்க அம்மா மேலே ரொம்ப பாசம் வச்சுருப்பாங்க இவங்க. இப்போ இது குறிப்பாக சொல்லணும்னா மனைவிக்கு மரியாதை. அதே மாதிரி அம்மாவை எப்படி பார்த்துக்கிறாங்களோ அதே மாதிரி தான் வரப்போகிற மனைவியை ஆணாக இருந்தால் பார்த்துக்குவாங்க, பெண்ணாக இருந்தால் கணவரை பார்த்துக்குவாங்க. அடுத்து பெற்றோரை காப்பாற்றுவாங்க. உடன் பிறந்தவர்களுக்காக விட்டு கொடுப்பாங்க.
எதையுமே விட்டு கொடுத்துருவாங்க. செல்வம், செல்வாக்கு, அசையும் அசையா சொத்துக்கள் சிறப்பாக வந்து இவங்களுக்கு இருக்கும். எப்போதும் ஒரு ஆழ்ந்த சிந்தனையில் தான் இருப்பாங்க. எப்பயும் பார்த்தாலும் சிந்திச்சுட்டே தான் இருப்பாங்க. அடிக்கடி பயணங்கள் வந்து மேற்கொள்வாங்க. இது ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. ட்ராவலிங் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அடுத்து அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உடலில் இடது கண் நரம்புகள், தலை நரம்பில் வந்து பிரச்சனை இருக்கலாம். அடுத்துக்கப்புறம் பார்த்தோம்னா தலைவலியும் வயிற்று வலியும் அவங்களுக்கு வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அனுஷ நட்சத்திரத்தோட குணங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மகாலட்சுமியோட நட்சத்திரம். இது வந்து பார்த்திங்கன்னா வரிசையில் வந்து 17வது நட்சத்திரமாக இருக்குது. இது சனி பகவானோட நட்சத்திரமும் அனுஷம்தான். மகாலட்சுமி தாயார் அமர்ந்திருக்கும் தாமரை பிறந்ததும் இந்த அனுஷத்தில் தான். இது எல்லாமே பார்த்திங்கன்னா அனுஷத்தில் தான் வருது. அடுத்து அனுஷ நட்சத்திரத்தை வந்து பார்த்திங்கன்னா போர் கிரகமான செவ்வாயும் அமைதி கிரகமான சனியும் வந்து இருக்கிற ஆள்கிறது. இதனால் இந்த நட்சத்திரம் அமைந்திருக்கும் ராசி வந்து விருச்சகம். அனுஷ நட்சத்திரக்காரங்க அதிர்ஷ்டகரமான கரங்களுக்கு வந்து சொந்தக்காரங்களாக இருப்பாங்க. ஏன்னா இவங்க கையில் ₹1 வாங்கி தொழில் தொடங்கினா கூட அது அமோகமாக நடைபெறும். அதே மாதிரி இவங்க வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் வந்து எக்காரணம் கொண்டு பணத்தை வந்து கொடுக்கக்கூடாது. வாங்குறதா இருந்தால் வாங்கிக்கலாம், ஆனால் கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி லட்சுமி அம்சம் நிறைஞ்ச நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால தொட்டதெல்லாம் துலங்கும். அதே மாதிரி ஒரு பெரிய நிறுவனம், அந்த நிறுவனத்துக்கு போய் இவங்க குத்துவிளக்கு விளக்கு ஏற்றி வச்சாங்க அப்படின்னா அந்த நிறுவனமே ஒரு அமோகமான வளர்ச்சி வந்து அடையும். அந்த மாதிரி தான் இவங்க இருப்பாங்க. அதே மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி குத்துவிளக்கு ஏற்றி வச்சு பெரிய நிறுவனங்கள் வளர்ந்துருக்கு. அடுத்து வேலை நிமித்தமாகவும் தொழில் நிமித்தமாகவும் அயல்நாடு வெளியூரில் வாழ்பவர்களாக இருப்பாங்க. தான தர்மங்கள் செய்வதில் அதிக ஈடுபாடு இருக்கும் உங்களுக்கு. அடுத்து கடவுள் பக்தியில் இவங்களை மிஞ்சறதுக்கு ஆளே இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு வந்து பக்தியாக இருப்பாங்க. இவங்க கேட்டது எல்லாமே கொடுப்பாரு. அது இலக்கிய மனமும் தாராள குணமும் இருக்கும். ஏன்னா இவங்க நான்வெஜ் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. ஒரு சிலர் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா அதை கட் பண்ணால் தான் அவங்க நல்லா இருப்பாங்க. எடுத்த காரியத்தில் வெற்றி பெற இரவு பகலாக கடுமையாக உழைப்பவர்களாக இருப்பாங்க. கவர்ச்சியான தோற்றம் கொண்டவங்களாக இருப்பதால் பெண்கள் இவர்களை விரும்புவாங்க. ஆண்களாக இருந்தால் பெண்கள், பெண்களாக இருந்தால் ஆண்கள். அடுத்து பெரியவர்களிடத்தில் விசுவாசமும் மரியாதையும் உள்ளவர்களாக இருப்பாங்க. குடும்பத்தில் அன்பும் பாசமும் வைத்திருப்பதோடு மனைவிக்கோ கணவனுக்கோ மரியாதை தருவராக இருப்பாங்க. எல்லோரிடத்திலும் நட்பு பாராட்டுவாங்க. செல்வம், புகழ், செல்வாக்கு, பெருமை இவர்களை தேடி வரும். அவங்க தேடி போக மாட்டாங்க, இவங்களை தேடி தான் வரும். அடுத்து பல விருதுகளை வந்து பெறுவாங்க. தொழிலாளர்களுக்காக போராட குணம் கொண்டவர்களாக இருப்பாங்க. பேச்சில் வித்தகர்களாக இருப்பாங்க. தெளிவாக பேசுவாங்க. சிக்கனமாக இருப்பாங்க. அநேகம் பேர் மருத்துவம், வங்கி, காவல், வாகனம், தீயணைப்புத்துறை, உளவுத்துறை ஆகிய துறையில் பணியாற்றுவாங்க. பார்க்கறதுக்கு சிம்பிளாக இருப்பாங்க. எளிமையாக தான் இருப்பாங்க. ஆனால் தோற்றம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது மாதிரி நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தேவ கணம், அந்த கணத்துக்குரிய ஒரு தோற்றம் வந்து உங்களுக்கு இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இதாக இருப்பாங்க பார்க்குறதுக்கு. நன்றி, வணக்கம்.